இந்த காலை வேளையில நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன தலைப்புனா, உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். நெறைய பேரு மேலோட்டமா இருக்கிற இந்த கண்கள்ல பார்த்து, மாம்சமான கண்ண பார்த்து, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த போராட்டம், கண்ணுல பார்க்கிறதும் பொய், காதுல கேட்கிறதும் பொய், தீர விசாரிப்பது தான் மெய்யின்னு ஒரு பழமொழி இருக்கிறது போல, இந்த நாள்ல கர்த்தர் உங்க மனக்கண்கள திறக்க போறார். நெறைய அடையாளம், அற்புதம் கர்த்தர் செய்றாரு. ஆனா என்ன தெரியுமான்றது, நமக்கு இந்த கண்களால, இந்த மேல் தோற்றத்தினால அவர் செய்யற அடையாள அற்புதத்தை மறந்து உங்க மனக்கண்ணை கர்த்தர் திறக்க வைக்கிறார். நம்ம எடுத்து வாசிக்கலாம். வேதத்துல 4 பேர் தான். முதலாவது ஆகார பாருங்க. 21 ஆதியாகமம் 21:19 தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா. அப்ப அவ கண்ணு இருக்கு, கண்ணு தெரியாதுல்ல. அவ வேதம் அப்படியே சொல்லுது, கண்ணு தெரியல ஆகாருக்கு, கண்ணு திறந்தாருன்னு சொன்னா அவளுடைய மன கண்கள் திறக்கப்பட்டது. ஏன்னா அந்த பிள்ளைக்காக அவ வேணுதா, அந்த பிள்ளைக்காக அழுகுறா, அந்த பிள்ளைக்காக ஜோம் பண்றா. ஆண்டவரே, அந்த பிள்ளையின் சத்தத்தை என்னால கேட்க முடியாது, பிள்ளை சாகுறதை என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அம்பு பாயும் தூரத்துல போய் உட்கார்ந்துக்கிறா. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, நீ ஏன் கலங்குற, கரத்தை பிடிச்சு உன் பிள்ளைய நான் பெரிய ஜாதியாக்குன்னு சொன்ன தீர்க்கதரிசன அந்த வார்த்தை அந்த நாள்ல நிறைவேற்றுகிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்திலேயே ஒரு துறவு இருக்கு. இவ்வளோ நேரம் அந்த துறவு அவ கண்ணுக்கு தெரியல. அப்ப அவ மனக்கண் திறக்கப்பட்டனே அங்க பக்கத்திலேயே இருக்கு. இன்னைக்கு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்க பக்கத்துல இருக்கு. நீங்க ஜெபம் பண்ண பிறகு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்காக ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஏற்கனவே என்னப்பட்ட இருக்கிறாரு, ஒரு மனுஷனை உருவாக்கத்துக்கு முன்னாடியே இந்த மனுஷனுக்கு தண்ணி வேணும், இந்த மனுஷனுக்கு ஆகாரம் வேணும், இந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு கூடாரம் வேணும், இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு மணவாளன் வேணும், மணவாட்டி வேணும், இந்த பிள்ளைகள் வரணும்னு எல்லாத்தையும் முன்கூட்டி உருவாக்கிட்டு தான் உங்களை உருவாக்குற தெய்வம். அது உங்க மன கண்ணுக்கு தெரியாது. ஆனா மன கண்களை திறக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசுவார். இன்னைக்கு யார் ஆண்டவரே எனக்கு அடையாளம் நடக்கல, அற்புதம் நடக்கல, சீஷர்கள் அப்படிதான் சொல்றாங்க. இயேசு உயிரோட வந்துச்சுன்னு லூக்கால நீங்க பாத்தீங்கன்னா வாசிச்சுக்கோங்க. 24:31 இப்படி போறார், அப்படி போறார், ஏசு இங்க வந்துட்டார், ஏசு அங்க வந்துட்டார். இவங்க மனக்கண்ணுல பார்க்க மாட்டாங்க. இவங்க மேலோட்டமா சொல்றாங்க, அப்படியே சாயல கண்ட நம்ம கூடியே இருந்தால. அப்ப ஆண்டவர் சொன்னார், நீங்க ஏன் இப்படி புலம்பி கொண்டுட்டீங்க, உங்க கூட நான் அப்பம் சாப்பிட்றேன்னு உள்ள போய் அவங்களோட உட்கார்ந்து அப்பம் சாப்பிட்ட பிறகு பார்த்தா அவர் திடீர்னு காணாம போயிட்டார். அப்ப அந்த மனக்கண்கள் திறக்கப்படும். உங்களுக்கு நடக்கிற அடையாளம் அற்புதம் உங்க மனக்கண் திறக்கணும். அந்த காலை வேலையில என்ன ஆண்டவரே, இந்த வருஷம் தொடங்கிச்சு, 3 மாசம் முடிஞ்சது, 4வது மாசம் முடிய போகுது, இன்னும் எனக்கு ஒரு அடையாளம் நடக்கல, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலன்னு சொல்லி நீங்க காத்துட்டு இருக்கலாம். உங்க மனக்கண்களை திறந்து பாருங்க. உங்களுக்காக கர்த்தர் வச்சுக்க. எலிஷா வேலைக்காரனும் அப்படிதான். அது மாத்திரம் இல்லாம பீலியாமும் அப்படிதான். ஏசு அப்படியே தேவ தூதனானவர் வந்து நிக்கிறார் பட்டயத்தோட. அதை தெரியாம இவர் என்ன பண்றாரு, அப்படியே அந்த கழுதிய போ போ போன்ற கழுதைக்கு தெரியுது அது கண்ணுல. ஆனா பீலியாம் கண்ணுக்கு தெரியல. கர்த்தர் கண்களை திறந்த உடனே ஐயோ ஆண்டவரேன் தாழ பணிந்து குனிறாரு. இன்னைக்கு இயேசு உங்களுக்கு முன்னாடி அற்புதத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. உன் மனக்கண்ணு திறந்து பாரு. நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். நான் இந்த வார்த்தையை நான் முடிக்கிற அந்த காலவெளியில ஒரு என்ன பண்ணுச்சான், ஒரு குரங்கு குட்டி குரங்கோட உட்காந்து மரத்துக்கு கீழே உட்காந்து தூங்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த மரத்துக்கு மேல இருந்து சின்ன சின்ன கனிங்க வந்து மேல விழுந்துருச்சான். செம்ம கோந்துச்சு. எங்க தூக்கத்தை கெடுத்து இந்த கனி வந்து எங்க மேல விழுந்ததுனால பயம் வந்துட்டு இந்த குரங்குங்க என்ன பண்ணா, இந்த மரத்துக்கு ஏதாவது ஒண்ணு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதுங்க மனக்கண்கள்ல யோசிக்குதா, இந்த மரத்து கனியை யாரும் புசிக்க கூடாது, இந்த மரத்தோட கனியெல்லாம் எடுத்து நம்ம புதைச்சி வச்சுக்கணும்னு போய் எகிரி எகிரி எல்லா குரங்கு கிட்டே வர வச்சு எல்லா குரங்குகளையும் கூப்பிட்டு மரத்துல இருக்க எல்லா கனிகளை பறிச்சு நோண்டி குழி நோண்டி குழி நோண்டி அங்க அங்க அந்த காட்டுக்குள்ள புதைச்சி வச்சுச்சு. சில நாள் கழிச்சு மழை வந்து, சில நாள் கழிச்சு இதுங்க புதைச்ச எல்லாமே வளர ஆரம்பிச்சு காடே கொள்ளலையும் மரம். அப்ப இன்னைக்கு பழி வாங்குற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கலாம். இவங்க என்ன பேசிட்டாங்க, அவங்க என்ன பேசிட்டாங்க, அவர்கள இவங்க கிட்ட நான் பேச மாட்டேன், நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன், இவங்க கிட்ட இப்படி இருக்க மாட்டேன், இன்னைக்கு நீ நான் அந்த வைராக்கியத்துல இருக்கலாம். அப்படி ஒரு எண்ணம் தான் அவங்க செஞ்ச காரியத்தெல்லாம் எடுத்து குழி நோண்டி குரங்கு போல புதைச்சு வச்சிருங்க. அது ஒரு நாள் உங்களுக்கு நன்மையை தரும். அது ஒரு நாள் நீங்க எதிர்பார்க்காத நன்மையை தரும். தீமையாய் நினைச்ச குரங்கு வாழ்க்கையில நன்மையா மாறிச்சான். யோசிப்பு கூட சொல்றாரு, நீங்க எல்லாரும் எனக்கு தீமை நினைச்சீங்க, இப்ப நடந்து வருகிறத பார்த்தா கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மன கண்கள் திறக்கப்படும்.
யாரை குறித்து எவரை குறித்தும் மனசுக்குள்ள குழப்பமா இல்லாதபடி எல்லாத்தையும் மூடி மறைக்கணும். கண்களை மூடி ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி, இந்த நாளுக்காய் நன்றி அப்பா. பிள்ளைங்க மேலோட்ட பார்த்து பார்த்து எனக்கு நடக்கல, எனக்கு போல, நான் கத்தருக்குள்ள இருக்கிறேன், நான் உபவாசிச்சேன், நான் ஜெபிச்சேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஆனா மன கண்கள் திறந்தா உங்களை உயிரோடு வைத்திருக்கிறது அவருடைய கிருபைன்னு சொல்றீங்க ஆண்டவரே. உங்க கரங்களிலே நாங்க ஒப்பு கொடுக்குற மன கண்கள் திறக்கப்படட்டும். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. என் ஜெபங்களே இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.